கரூர் தாவேகா மாநாட்டை பற்றி எந்த பதிவும் போடக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் மக்களாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றது இது கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் சார்ந்த பதிவும் கிடையாது. கூட்டம்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே நெரிசல்னு ஒன்று வரும். அதுவும் ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது நிச்சயமாக அது வரும். தலைவராக நாம் அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌட், மக்கள் அவ்வளோ தூரம் கத்துறாங்க. ஏன்னா அவங்க தலைவர் அவங்க பார்க்கும்போது அது எல்லாமே புரியுது. ஆனால் அது சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பில் வந்த கத்தா இல்லை கூட்டு நெரிசலில் வரக்கூட கத்தான்னு கூட மேலேருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும். ஆம்புலன்ஸ் வர்றது போகிறத கூட இன்றைக்கி ஒரு அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயும் ஒரு கூட்டம் நடந்தாலும் அங்கே போலீஸ், ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்பயுமே ரெடியாக இருக்கும். கூட்டத்தோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு தான் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா அங்கே ரோடு அவ்வளோதான் இருக்குது. அந்த எண்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஆம்புலன்ஸ்காரங்க கிளம்பி போனால் வெறும் ஆம்புலன்ஸை போட்டு கூட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. இது ஒரு அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு சூழல், ஒரு கேவலமான சூழல்ன்றது தமிழ்நாட்டில் உருவாக்கிறது ரொம்ப தர்ம சங்கரமான ஒரு விஷயம். காலியான ஆம்புலன்ஸை விட்டு கட்சி கூட்டத்தை கலைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசமான ஒரு மனநிலைமை மக்களுக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அத்தனை பேர் அடிதடிக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம். நான் எதை பற்றியும் குறிப்பிட விரும்பல, ரெண்டு விஷயத்தை பற்றி தான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய போலீஸையும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸையும் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு. மொத்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு போலீஸுங்கன்னு போலீஸ் மேலே அவ்வளோ குறை சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, 3 மணிக்கு 4 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டத்துக்கு மக்கள் 10-11 மணிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள மாதிரி தான் போலீஸ்காரங்களும் மொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. ஆனால் சமாளிக்கிறதுக்கான போலீஸ் எத்தனை ஆயிரம் பேர் இறக்கினாலும் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு பொதுமக்களாகி நமக்கே தெரியும். போலீஸ் அவ்வளோ தூரம் நின்று அவங்களும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அடி வாங்கிட்டு போய் சேர்ந்தும் மறுபடியும் எத்தனை முறை பிக்கப் ட்ராப் பண்ண வந்திருக்காங்கன்றது காணொலியாகவே நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டிருக்காங்க. மக்களாகிய நாம இதில் நிறைய உயிர்கள் போயிடுச்சுங்க. இது காரணம் இவங்க பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் நமக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீவன்களையும் நம்ம எவ்வளோ தூரம் துன்புறுத்துறோம், எவ்வளோ தூரம் அரசியலாக்குறோம். மக்கள் மனநிலைமை இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா, எங்கள் தலைவர் அதை கெடுக்கிறதுக்காக கரண்ட் கட் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் விடுறாங்க, வெறும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு மக்கள் மனசே இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, கரண்ட் கட் பண்ணுறது அவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்க. ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே அத்தனை 100 பேர் போய் நிற்கிறாங்க. யங்ஸ்டர்ஸு குழந்தைங்களோட போய் பொம்பளைங்க நிற்கிறாங்க. அவங்க உயிருக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? செப்டிக் டேங்க்குள்ளே விடுறாங்க, ஜென்ரேட்டரில் போய் மோதுறாங்க, ஆம்புலன்ஸ்காரங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் போலீஸ்காரங்க எத்தனை பேர் அடிபட்டாங்கன்னு எத்தனை நியூஸ் சேனல் கவர் பண்ணிச்சு? எந்த அரசியல் கட்சிக்காகவும் பேசல. மக்களுடைய மனநிலைமை நம்ம வீட்டில இருந்து பார்த்தோம்னா 4-5 டிவியை வச்சு நம்மளால எல்லா தலைவர்களையும் பார்க்க முடியும். நேரில் தான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் சஃபகேட் ஆகி ஏன் போகணும்னு தெரியாமல் மிதிப்பட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க இறந்து போச்சு. எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, தலைவருக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. 1 வயசு பச்சை குழந்தைய பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஜோடி கூட்டு வந்தது இதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த கூட்டத்தில் எப்படிங்க உங்கள் குழந்தைய பக்கத்துக்கு கூட்டு போவீங்க? நேற்று எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு. பேரண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பார்க்க போங்க. குழந்தைங்கள கூட்டு போய் அத்தனை பேரை சாகடிச்சு இதில் கவர்மெண்ட்டை குறை சொல்லி, விஜய் அவர்களை குறை சொல்லி மக்கள் நாம தெளிவாக இருந்திருக்கணும். மனநிலைமை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கே அவ்வளோ உயிர் செத்து போயிருக்கு. இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்ல வரல. ஆனால் நமக்கு என்ன வேணுன்ற புரிதலும் நமக்கு இல்லை. நம்மளை காப்பாற்றவங்க யாருன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ எத்தனையோ பேர் எதுக்கோ வீடியோ போட்டாங்க. நான் ஏன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, காவல்துறையினரையும் ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸ் பண்ண வந்தவங்களை கூட எவ்வளோ மோசமாக மக்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய மனநலம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாருங்களேன். இது ரொம்ப கேவலமான விஷயம். இன்னொரு முறை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று கடந்து போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க, அவங்க காப்பாற்றுறதுக்காக தான் காலி ஆம்புலன்ஸ் போகுது. போகும்போதே ஆளுங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒன்றும் பஸ்ஸு கிடையாது, ஆம்புலன்ஸு. இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் இதாக இருக்கும். நிறைய பேர் காணொலி போடுறாங்க, ஏங்க எங்கள் கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அத்தனை ஆம்புலன்ஸ் வெறும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்றாங்க. இந்த காணல் நிற்கிற உங்களுக்கு தெரியும் அது வெறும் ஆம்புலன்ஸ். அந்த காணலில் தாங்க பேஷண்ட் இருக்காங்க, நாங்கள் போகிறோங்க, எங்களை அடிக்கிறாங்க, சாவியை பிடிங்கிக்கிறாங்க, காவல்துறை இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் வீடியோ போடுறாங்க. இது அந்த சுச்சுவேஷனில் இருக்க நமக்கு அந்த பதற்றத்தை தெரியாது. இது எல்லாத்தையும் விட தலைவராக நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, நீங்கள் போகிறீங்களா, நான் போய் கேட்டேன் நண்பா, நீங்கள் தான் போகல, இப்போ போகிறீங்களான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசுறது, நம்ம கூட ஆம்புலன்ஸில் இருக்குது அப்படின்னு காமெடி பண்ணுறதும் இது அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. தலைவராக மக்களை காப்பாற்றக்கூடிய மென்டாலிட்டி இருக்கணும். கூட்ட நெரிசல் மாற்ற மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மேலேருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியும்ல எத்தனை பேர் மிதிப்படுறாங்க, அடிபடுறாங்கன்னு. கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்கல. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நெரிசலில் நிறைய பேர் மயங்கி விடுறாங்க. நிறைய பெண்கள் தயவு செஞ்சு எங்களை வெளியில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறி இருக்காங்க. ஆனால் எதுவுமே காதுல வாங்காம அந்த கூட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் தப்பாக அந்த க்ரௌடை ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு?